இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமையான இந்த காலை வேளையிலே, இந்த அருமையான நாளிலே, இந்த தொழுகையிலே பங்கெடுக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு மேலாக கர்த்தர் நம்மை அதிசயமாக அற்புதமாக நடத்துவார் என்ற நிச்சயத்தோடு இந்த தொழுகையிலே பங்கெடுப்போம். கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகத்துவப்படுத்துவோம். ஜெபம் செய்வோமாக. சேனைகளின் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனை, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான புதிய வருஷம் முதல் மாதம் இன்று 13ஆம் தேதி புதன்கிழமையின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த இரவு முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர். கண்களுக்கு நல்ல நித்திரையை தந்தீர். காலையிலே புதுபலத்தோடு எழும்பும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயமாகி வீடு தேடி வருவதற்குரிய பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு வாரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணும். ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். தொழுகையிலே குறிப்பாக முகநூல் வாயிலாகவும் இந்த தொழுகையிலே பங்கெடுக்கிற உமது மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். எங்கள் யாவருக்கும் ஆறுதலும் ஆசீர்வாதமான ஜெப வேளையா இருக்கும்படி கர்த்தர் அமைத்து தாரும். உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த காலை தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 81வது பாடலை பாடுவோம். முதல் 3 கவிகளை பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமை கொண்டிதமே என்கிறதான பாடல். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமை கொண்டேதமே ஏதோ வரையில் எமையே வளமாய் காத்த எம் துறையே மிக தந்தனம். ஏதோ வரையில் எமையே காத்த எம் துறையே மிக தந்தனம். சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே. நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தைகோ சுரர்பதியே. நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தைகோ சுரர்பதியே. சர்வவியாபகமும் எமை சார்ந்து தற்காத்ததுவே எங்கள் சுவாமி பணிவா நேமே துதி புகழ் தந்தனமே நீதமே. எங்கள் சுவாமி பணிவா நே
சந்தனமே வேதமே சரூப வல்லபமதும் ஏமை தாங்கினதும் பெரிதே சத்ய சரூபே சுரனே கிருபாகரனே உம் சரூபத்துக்கும் துதியே சத்ய சரூபே சுரனே கிருபாகரனே உம் சரூபத்துக்கும் துதியே. 113ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 113. அல்லேலூயா. கர்த்தரின் அடியாரே துதியுங்கள், கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றும் கர்த்தரின் நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் சகல புரஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவர் மகிமை வானங்களுக்கு மேலானது. நம்முடைய கடவுளாகிய கர்த்தருக்கு நிகரானவர் யார்? அவர் உயர வீற்றிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் பார்க்கும்படியாக தம்மை தாழ்த்துகிறார். அற்பனை புழுதியிலிருந்து தூக்கி ஏழையை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரச் செய்கிறார். மலடி பிள்ளைகளை பெற்று வீட்டிலே மகிழ்ந்து வாழும்படி செய்கிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியமாக பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய வாசிக்க கேட்போம். கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்பதே. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால்
அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் மூலமாக நாம் அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து வைத்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுவாசி வீட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்கினியவர்களே, அருமையான காலை வேளையிலே ஆலயம் தேடி வந்திருக்கிற உங்களையும் முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுப்பதற்காக கூடி வந்திருக்கிற யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த அருமையான காலை வேளையிலே நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. கடவுளுடைய அருள் நிறைந்த வார்த்தைக்காக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற சத்தியபரனாகிய கர்த்தாவே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான காலை பொழுதுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. வானத்தையும் பூமியும் அதிலுள்ள யாவற்றையும் உருவாக்கின உன்னத கடவுள் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. பேசுகிற உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே, ஆவியானவரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள், அற்புத அதிசயங்கள் உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தைகளை ஆவியானவர் பேசும். அடியேனை மறைத்தருளும். உம் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்குள் அன்பான திருச்சபை மக்களை, காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபை நம்மை அதிகமாக நிரப்புவதாக. ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தை வாசிக்க கேட்டதான நற்செய்தி வாக்கியத்தில் 4வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது. 4வது வசனம் இப்படியாக நாம் மோனகன் தமிழாக்கத்தில் அந்த வார்த்தை இவ்விதமாக உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு இயேசு, அம்மா, என் வேளை இன்னும் வரவில்லை. அம்மா, என் வேளை இன்னும் வரவில்லை. Dear woman, my time has not yet come. அம்மா,
என் வேளை இன்னும் வரவில்லை என்று. அன்புக்குரியவர்களே, நாளை பொங்கல் பண்டிகை. எத்தனை எத்தனை குடும்பங்களிலே தை பிறந்தால் வழி பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் தெரியுமா? ஆம், இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான குடும்பங்கள் கடவுளின் கரத்திலிருந்து அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழாதா? நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம், அதிசயம் நிகழாதா என்று அநேக ஜனங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயம் தேடி வந்திருக்கிற நம்முடைய உள்ளத்திலும் அந்த மாதிரியான கேள்வி நம்முடைய உள்ளத்திலும் இருக்கும். அடியேன் உள்ளத்திலே இருக்கிறது. ஆலயத்திலே வந்து தொழுகையை நடத்தி கொண்டு வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற அடியேனுடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. அப்படியானால் உங்கள் உள்ளத்திலும் அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் தான் காலை வேளையிலே பல கஷ்டங்களை பாராமல், சிரமங்களை பாராமல் எழுந்து ஆலயத்திற்கு ஓடி வருகிறோம். ஒரு அருமையான சகோதரர், ஐயா, கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? கடவுள் இருந்தால் என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் நான் அடைய வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்தார், புலம்பினார். அவருடைய மகளுடைய திருமணம் வந்தது. பணத்திற்காக இங்கும் அங்கும் ஓடினார். என்ன செய்வது, ஏது செய்வது என்று அங்கலாய்த்தார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆச்சரியமாக அவருடைய மகளுடைய திருமணம் நடைபெற்றது. அந்த திருமண நிகழ்வுகள் எல்லாம் முடிந்து எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி விட்டு வந்து வாசலிலே நின்று அழுதார். அந்த அழுகையின் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது அதே சேம் நபர், கடவுள் இருக்கிறார் ஐயா, கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கிறாரா என்று நான் வந்து உங்களிடத்தில் அழுது புலம்பினேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், கடவுள் இருக்கிறார் என்று ஆனந்த கண்ணீர் விட்டு அழுது கைகளை பிடித்துக் கொண்டு முத்தமிட்டார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அருமையான திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அந்த திருமண வீட்டிலே நிகழ்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய வழக்கத்தின்படி அங்கே திராட்சை ரசம் குறைந்து விடுகிறது. அந்த செய்தி இயேசுவின் தாய்க்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த தாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அதை அறிவிக்கிறார்கள். அறிவித்த போது அந்த தாயோடு ஆண்டவர் சொன்ன பதில்தான், அம்மா, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. வேளை என்று சொல்லும் பொழுது வித்தியாசமான வேளைகள் இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் குறித்ததான வேளைதான் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேளை என்று சொல்லப்படும் பொழுது என்னவென்று சொன்னால், இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய, உலகத்திலே பேராவலோடு எதிர்பார்த்து தவிக்கக்கூடிய அற்புதமும் அதிசயமும் நிகழும். ஆம், கடவுளின் நாமம் அதிகமாக மகிமைப்படும் வேளை வரும். இது மகிமை விளங்குதலின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பின பிதாவாகிய கடவுளின் நாமம் இந்த பூமியின் மீது, பூமியின் குடிகள் மீது, பூமியிலே வாழுகின்ற அத்தனை உயிரினங்களின் மீதும் அதிகமாக மகிமைப்படும்படியான வேளை வரும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். உடனடியாகவே மரியாளுடைய உள்ளத்திலே அந்த சிந்தை வந்துவிட்டது, விசுவாச சிந்தை வந்துவிட்டது, நம்பிக்கையின் சிந்தை வந்துவிட்டது. உடனடியாக சொல்லுகிறார்கள், வேலைக்காரர்களை அழைக்கிறார்கள், அவர் ஏதேது உங்களுக்கு சொல்லுகிறாரோ அவைகளெல்லாம் செய்யுங்கள். ஆம், there will be a miracle will happen. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் நீங்கள் அவர் ஏதேது சொல்லுகிறாரோ அவையெல்லாம் செய்யுங்கள் என்று. மரியாள் விசுவாசித்து விட்டார்கள். அற்புதம் அதிசயம் நிகழப்போகிறது என்று ஆண்டவர் வேலைக்காரர்களை அழைத்தார். தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் எந்த மறுப்பும் செய்யவில்லை, நிரப்பினார்கள். அந்த தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது சுவை நிறைந்த தண்ணீராக, திராட்சை ரசமாக மாறிவிட்டது. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த சமையல்காரன் கேட்கிறான், எல்லா வீடுகளிலும் நலமானதை முந்தி வழங்குவார்கள், இங்கேயோ நலமானது கடைசி வரையிலும் இருக்கிறதே, இது எங்கிருந்து வந்தது? ஆம், அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் செய்வது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் செய்வது நன்மையாகத்தான் இருக்கும், ஆச்சரியமாகத்தான் இருக்கும், அதிசயமானதாகத்தான் இருக்கும். ஆனால் மனிதன் நமக்கு செய்வது ஒரு சின்ன உபகாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் இங்கே செய்துவிட்டு வெளியே போய் சொல்லி காட்டுவான். அது நம்முடைய பழக்கம். அங்கே நமக்கு போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்ய தீர்மானித்திருப்பது எல்லாமே அதிசயமானது, ஆச்சரியமானது, நம்முடைய புத்திக்கு எட்டாதது. ஆம், தம்முடைய ஊழியத்திற்கு ஆரம்பமாக தாம் செய்ய போகிற அனைத்து வகையான அற்புத அதிசய நிகழ்வுகளுக்கு ஆரம்பமாக, கடவுளின் நாமம் மகிமைப்படுவதற்கு ஆரம்பமாக, தம்முடைய நாமத்தை கொண்டு பிதாவாகிய கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு ஆரம்பமாக, முதல் கட்டமாக, முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணிக்கு வந்த உடனே யோவான் நற்செய்தியாளனின் பிரகாரம் நிகழ்ந்த அற்புதம் எண்ணி பார்க்க முடியாத, நோக்கி பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத அற்புதம். அத்தகைய அற்புதமும் அதிசயமும் அங்கே நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது, என்றைக்கும் நடக்கும். நீங்களும் நானும் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலேயே அன்னை மரியாள் விசுவாசித்து விட்டார்கள். அற்புதம் நிகழப்போகிறது என்று சொல்லி, அதிசயம் நிகழப்போகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிப்போமையானால் அற்புதம் அதிசயங்களை பெறுவது வெகு தூரம் இல்லை.
நம்முடைய ஆண்டவர் நம் பட்சத்திலேயே இருக்கிறார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, காலை வேளையிலே ஆண்டவருடைய பொற்பாதத்தை தேடி வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். கடவுளத்தில் நம்பிக்கையாயிருக்கிறீர்களே, என்னிடத்திலும் நம்பிக்கையாயிருங்கள் என்ற அந்த நம்பிக்கையை தான் இந்த காலை வேளையிலே நமக்கு நினைவூட்டுகிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது இவ்விடமாக சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய வல்ல கைக்குள் உங்களை தாழ்த்துங்கள். ஆம், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அற்புதம் அதிசயம் நிகழும் என்று. ஆனால் கர்த்தர் நிகழ்த்துவார் ஏற்ற காலத்திலே. அந்த ப்ராப்பர் டைம் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது, the exact time. The exact time will come. Miracle will happen. ஆம், ஆண்டவர் குறிக்கப்பட்ட அந்த அதிசயமான நேரம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதைத்தான் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய வல்லமையான கரத்திலே உங்களை தாழ்த்துங்கள். வேதாகமத்தில் இன்னும் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக அவர் எழுதுகிறார், ஓடுகிறவனும் வாசிக்கும்படியாக பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக தீர்க்க தரிசனம் இன்னும் காத்திருக்கிறது. அது ஆவலாய் முடிவை நோக்குகிறது, மோசம் போக்காது. தாமதித்தாலும் அது வரும், அது வராமல் போகாது. கடைசியிலே ஆபகுக்கு சொல்லும் பொழுது, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலன் கொடாமல் போனாலும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று. அதுதான் விசுவாசம். ஆம், அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, வருஷத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே வந்திருக்கிற நாம், மகிமை விளங்குதலின் காலத்திற்குள்ளே வந்திருக்கிற நாம் பொறுமையோடு காத்திருப்போம். கானா ஒரு கல்யாண வீடு ஆச்சரியமாக நிகழ்ந்தது. அதுபோல அற்புத அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழும். கர்த்தர் நிகழ்த்துவார் ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில். நீங்களும் நானும் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் நம்மை சந்திப்பார். அவர் நம்மை சந்திப்பது ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட அதிசயமான வாழ்வுக்கு கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தி செல்வாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமீன். 616வது பாடலிலே முதல் 3 கவிகளை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று பாடல். 616. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே,
உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நம்பிக்கையோடே தேவ சமூகத்தை நோக்குவோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையாக தந்த அருமையான ஆசீர்வாதமான புதிய வருஷம் முதல் மாதம் இன்று 13ஆம் தேதி புதன்கிழமையின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயமாகி வீடு தேடி வருவதற்கு கடவுள் எங்களை எழுப்பி எங்களை அழைத்து கொண்டு வந்து சேர்த்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, என்னை தேடி வந்தவன், என்னை நம்பி வந்தவன் ஒருவனும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது. என்னிடத்தில் வருகிறவன், ஆம் என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று. ஆம் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற மதடியார்களாகிய நாங்கள் வெட்கப்படுவதில்லை என்று உறுதியோடு நம்பி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நிகழ்வுகளின் ஆரம்ப காலகட்டத்திலே யோவான் நற்செய்தியாளன் பிரகாரம் முதலாக ஆண்டவர் அழைக்கப்பட்ட மகிமையான ஒரு இடம் திருமண வீடு. அந்த திருமண வீட்டிலிருந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான அற்புத அதிசய நிகழ்வுகள் ஆரம்பித்தது. ஆம் பிதாவே, ஏற்ற காலங்களிலே உம்மை நம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்முடைய கரங்களிலிருந்து நிறைவான நன்மைகளை, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நிச்சயத்தோடு உறுதியோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சோர்வுகளை கொண்டு வருகிற, மன தளர்வுகளை கொண்டு வருகிற, அவிசுவாசங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசையும் பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் எங்களை விட்டு மாற்றி தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தர் எங்களுக்கு அருளும்படி அன்போடு பிரார்த்திக்கிறோம் கர்த்தாவே. ஆம், மரியாள் விசுவாசித்தார்கள். இந்த வீட்டிலே, இந்த திருமண வீட்டிலே அற்புதம் நிகழும், அதிசயம் நிகழும் என்று விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தோடே வேலைக்காரர்களுக்கு பணித்தார்கள். ஆம் ஆண்டவரே, நாங்களும் நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். காலை வேளையில வந்திருக்கிற அருமையான திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார். ஒரு முகம் கூட வெட்கப்படாதபடி, ஒரு மனம் கூட வாடாதபடி, சோர்வடையாதபடி கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டுமாய் அன்போடு பிரார்த்திக்கிறோம். முகநூல் வாயிலாகவும் இந்த தொழுகையில பங்கெடுக்கிற எல்லா மக்களுக்கும் இரக்கம் செய்வீராக. சந்திக்கிற கஷ்டங்கள், எதிர்பார்க்கிற அதிசயங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் செய்யும்படியாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடி கேட்கிறோம் கர்த்தாவே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என்றும்
இந்த நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற அத்தனை மக்களையும் கடவுள் கண்ணோக்கி பாரும். அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதியும். அவர்கள் கூட்டி தருகிற புதிய வருடம், புதிய ஆண்டவரே வயது, அவர்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு கைகூடும்படி கர்த்தர் உதவி செய்யும். சுவாமி, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அநேக இடங்களிலே உம்முடைய தாசர்களை தட்டி கொடுத்தீரே சுவாமி. அதுபோல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருப்பதாக சுவாமி. கடந்த நாட்களில் ஏற்பட்ட ஆண்டவரே கனமான மழை நிமித்தம் அநேக மக்கள் பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். அநேகருடைய வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கிறது. அநேகர் ஆண்டவரே, ஆவியானவரே, வீடுகள் இல்லாத நிலையிலே, வெடுகளிலே, தெருக்களிலே இருக்கிறார்கள். எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இறங்கும். பலவீனத்தோடு, நோய்வாய்ப்பட்ட நிலையோடு வீடுகளில் இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். விசேஷத்த ஆறுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பல்வேறு வகையான வேலைகளுக்கு, பணிகளுக்கு புறப்பட்டு போகிற மக்கள் அனைவருடைய பயணங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல நிலைகளிலே ஆண்டவரை பயணப்பட்டு வருகிற போகிற அத்தனை மக்களுடைய பயணங்களிலும் உம்முடைய கிருபை தங்கட்டும். நீரே ஜீவனுள்ளவர், நீரே அதிசயமானவர், நீரே அற்புதங்களை செய்கிறவர் என்பதை அத்தனை உள்ளங்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாய், நம்பும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கப்பட பண்ணாமல் தீமையினோடு ரட்சித்தருடும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றேக்கும் உடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் இந்த நாள் முழுவதோடும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். சமாதானத்தின் கடவுள் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவீர்களாக, ஆமேன். அன்பானவர்களே, காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரவும், முகநூல் வாயிலாக தொழுகையிலே பங்கெடுக்கவும் கர்த்தர் செய்த கிருபைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விரும்புகிற நன்மைகளை கடவுள் உங்களுக்கு தருவாராக. நம்பிக்கையோடு இருப்போம், ஆமென்.